நவ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இந்த சாப்டர்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் F is applied at the two ends of a long thin steel rod. It is heated simultaneously such that its temperature increases by delta T. The net change in its length is 0. So என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு compressive force F is applied at the two ends of long thin steel rod. ஒரு thin steel rod இருக்குப்பா, சரியா? ஒரு rod இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கு தின்னு கொடுத்திருக்காங்கன்னா அதோட ஏரியாவை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இப்படி கொடுக்குறாங்க, சரியா? இப்படி கொடுக்குறாங்க கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இப்படி கொடுத்துட்டு இருக்க டைம்ல இது என்ன ஆகுது, இட் இஸ் ஹீட்டட் சைமல்டேனியஸ்லி சச் தட் இட்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் பை டெல்டா டி. ஸோ இதை ஹீட் பண்றாங்க, ஹீட் பண்றதுனால டெம்பரேச்சர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, டெல்டா டி அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ the net change in its length is 0. change in length என்ன, 0. இதோட length, let L be the length of the rod. இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை ஏன்னு வச்சுக்கோங்க, யங்ஸ் மாடுலஸை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஆல்பாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்படின்னா எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது எவ்வளவு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் தேவைப்படும். கேள்வி திருப்பி சொல்றேன், ஒரு ஸ்டீல் ராட் இருக்குது, என்ன இருக்குது, ஒரு ஸ்டீல் ராட் இருக்குது இந்த மாதிரி, சரியா? இந்த ஸ்டீல் ராட்ல ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க அப்படின்னா, அந்த ராடுக்கு ஹீட் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. எவ்வளவு ஹீட் பண்றாங்க அப்படின்னா டெல்டா டி அப்படிங்கிற அளவுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் வர்ற மாதிரி ஹீட் பண்றாங்க, சரியா? ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன, டெல்டா டி, ரைட்? அண்ட் ஹீட் பண்ணா லென்த் சேஞ்ச் ஆகும், ஆப்வியஸா நமக்கு தெரியும். டெல்டா எல் என்ன, 0 நமக்கு தெரியும், ரைட்டா? சரி, ஹீட் பண்ணா லென்த் சேஞ்ச் ஆகும். ஸோ தேர் மஸ்ட் பி சம் சேஞ்ச் இன் லென்த். பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நெட் சேஞ்ச் இன் இட்ஸ் லென்த் இஸ் 0. ஏன்னு நமக்கு ஆப்வியஸா தெரியும், ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறத அலோவ் பண்ணாம நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதை தான் முதல்ல கொடுத்துருக்காங்க, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இப்போ இதோட லென்த் எல், யங்ஸ் மாடுலஸ் ஒய், ஆல்பாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதுதான் அவன் இன்டைரக்டா கேட்கிறான். டெல்டா எல் ஈக்குவல் டு 0னா வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு ஸ்டாப் தி எக்ஸ்பான்ஷன்? எக்ஸ்பான்ஷனே ஆக விடாம தடுக்கிறதுக்கு என்ன ஃபோர்ஸ் தேவை, ரைட்? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 0ன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? நமக்கு தான் தெரியுமே எக்ஸ்பான்ஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு, டெல்டா எல் ஈக்குவல் டு எல் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி, ரைட்டா? இப்போ நமக்கு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க கிவன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்படி இருக்குது, யங்ஸ் மாடுலஸ் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இருக்குது, சேஞ்ச் இன் லென்த் இருக்குது. சரி, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ்க்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயின் என்ன, டெல்டா எல் பை எல், இதான் ஸ்ட்ரெயின், தட் இஸ் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. அப்போ ஏ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு என்ன போட்டுக்கலாம், டெல்டா டி போட்டுக்கலாம். அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், ஒய் இன்ட்டு ஏ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி, சரியா? அப்போ எந்த ஆன்சர், ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட்டாவே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலாவை போட்டாலே ஆன்சர் ஈஸியா வந்துடும். இப்போ அடுத்த கொஸ்டின், a wire is suspended vertically from one of its ends is stretched by attaching a weight of 200 Newton to the lower end. So என்ன கொடுத்திருக்காங்க, a wire is suspended vertically பாருங்க,
ஒரு வயரை வந்து வெர்டிக்கலா தொங்க விட்டுருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டாவே நம்ம இப்படி போட்டுக்கலாம். One of its a wire suspended vertically from one of its end is stretched by attaching a weight of 200 Newton to the lower end. அதாவது இந்த லோயர் எண்ட்ல என்ன பண்றாங்க, ஒரு 200 நியூட்டன் வெயிட்டை ஆட் பண்றாங்க. அப்ப இது என்ன ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். The weight stretches the wire by 1 mm. அப்போ இருக்கிறது ஒரு லென்த், அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா 1 mm லென்த்துக்கு அது என்ன பண்ணுது, ஸ்ட்ரெச் பண்ணுது. அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுச்சு அப்படின்னா எவ்வளவு எலாஸ்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? ஸோ நமக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா தெரியும். ஸ்ட்ரெச் பண்ணா என்ன எனர்ஜி வரும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எலாஸ்டிக் எனர்ஜி. ஸோ எலாஸ்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற லென்த் எல், சேஞ்ச் இன் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 mm. லென்த் அவங்க கொடுக்கல, வெறுமனே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ எலாஸ்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சு அதுலேருந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். எப்படி போடணும்? எலாஸ்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ரைட்டா? ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு ஃபார்முலா தெரியும். 1/2 இன்ட்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின், அப்புறம் வால்யூம். ரைட்டா? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் இன்ட்டு வால்யூம். ஸோ 1/2. இங்கே எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, வெறும் ஃபோர்ஸும் சேஞ்ச் இன் லென்த்தும் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயினுக்கு என்ன, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். வால்யூம் எப்போவுமே ஏரியா இன்ட்டு லென்த். சரியா? ஸோ ஏஎல் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 இன்ட்டு எஃப் இன்ட்டு டெல்டா எல். எஃப் என்ன 200, டெல்டா எல் என்ன 1 mm. எம்எம் நீங்கள் எதுக்கு மாற்றிக்கணும், மீட்டருக்கு மாற்றிக்கணும், 10⁻³ ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 100 இன்ட்டு 10⁻³ 0.1 ஜூல். கரெக்டாக. அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A rod of length L at room temperature and uniform area of cross section A is made of a metal having coefficient of linear expansion alpha. ஓகே, ஒரு ராட் இருக்குது, அதோட லென்த் L, அது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்குது, அதுக்கு ஏரியா A, அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆல்பா. It is observed that an external compressive force F is applied to each of its ends, prevents any change in the length of the rod when its temperature rises by delta T. Young's modulus Y for this metal என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, சேம் கொஸ்டின் தான். நானே இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன், ஈஸியான கொஸ்டின்ங்கிறதுனால. ஏன்னா ஒரு ராட் இருக்குது, அதுக்கு லென்த் வந்து எல், லென்த் கேபிட்டல் எல். சரியா? அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆல்ஃபா, அதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் டெல்டா டி அதில் நடக்குது, அதனால அதில் ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பான்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. தென் யங்ஸ் மாடுலஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியாக யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். யங்ஸ் மாடுலஸுக்கு ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, எஃப் இருக்குது, ஸோ ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஏரியா கிவன்ல இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டாச்சு. ஸ்ட்ரெயின், என்ன ஸ்ட்ரெயின் நடக்கும், இங்க தெர்மல் ஸ்ட்ரெயின் நடக்கும். தெர்மல் ஸ்ட்ரெயினுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஆல்பா இருக்கா, டெல்டா எல் பை எல் தானே, டெல்டா எல் பை எல். டெல்டா எல் பை எல் யாரு, ஆல்பா இன்ட்டு டெல்டா டி. சரியா? ஆல்பாவும் இருக்குது, டெல்டா டியும் இருக்குது. ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம், ஆல்பா இன்ட்டு டெல்டா டின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போ எஃப் பை ஏ இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி. இதான் என்ன, யங்ஸ் மாடுலஸ்க்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்ததுனால சேம் மெத்தட். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அப்படியே அடுத்த கொஸ்டின் போகலாம், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பாருங்க. யங்ஸ் மாடுலி ஆஃப் 2 wires A and B are in the ratio 7:4.
என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஒயர் இருக்குப்பா. 2 ஒயருக்கும் யங்ஸ் மாடுலஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஒயர் இருக்குது, இப்படி இன்னொரு ஒயர் இருக்குது. சரியா? இதோட யங்ஸ் மாடுலஸ்க்கு நம்ம y1 பேர் வச்சுக்கலாம். இதோட யங்ஸ் மாடுலஸ்க்கு y2 பேர் வச்சுக்கலாம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? y1/y2 7/4. அப்புறம் ஒயர் A, இதுக்கு அதாவது இதை ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிறோம். ஒயர் A இஸ் 2 மீட்டர் லென்த். ஸோ இதோட லென்த் எவ்வளவு? 2 மீட்டர். லெட்ஸ் சே L1 வச்சுக்கலாம். ஒயர் B வந்து பாத்தீங்கன்னா ஒயர் B இஸ் 1.5 மீட்டர் லாங். L2 இஸ் 1.5 மீட்டர் and has a radius of 2 mm. யாருக்கு? ஒயர் Bக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் என்ன? R2 2 mm and ஒயர் Aக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் R. R1 இஸ் கேபிட்டல் R. If two wires stretch by same length for a given load, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். If the two wires stretch by the same length for a given load, ரெண்டுக்கும் நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. லெட்ஸ் சே F. இந்த F கொடுக்கறதுனால சேம் லென்த்துக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. சேஞ்ச் இன் லென்த் ரெண்டுலையுமே சேமாக தான் இருக்குது. அப்படின்னா R என்ன? கேபிட்டல் R வேல்யூ என்ன? ஸோ கிவன் டேட்டாவை தெளிவாக எழுதிட்டேன். இப்போ ஆன்சரை நீங்க சால்வ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான். என்ன கொடுத்துருக்காங்க? யங்ஸ் மாடுலஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யங்ஸ் மாடுலஸுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயினுக்கு என்ன? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ரைட்டா? இப்போ y1 கண்டுபிடிப்போம்ப்பா. y1 ஃபர்ஸ்ட் மெட்டீரியலோடது இல்லையா? ஃபோர்ஸ் என்ன? F தான். ரைட்டா? இதை வேணா கொஞ்சம் மாத்திக்கங்க. F, இந்த L மேலே போயிரும், A இன்ட்டு டெல்டா L. கரெக்டா? ஃபோர்ஸ் அதே F தான். லென்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 மீட்டர். ஏரியா, இதுக்கு தான் டயமீட்டர் கொடுத்துருக்காங்களே. டயமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? பை கேபிட்டல் R ஸ்கொயர். ரைட்டா? சேஞ்ச் இன் லென்த் எவ்வளவு? டெல்டா L. அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இது y1. அப்புறம் y2 பாருங்க. y2 என்ன வரும்? அதே ஃபோர்ஸ் தான், பட் லென்த் என்ன? 1.5 பை ரேடியஸ் 2 mm. ரைட்டா? 2 mm. இதை நீங்க மில்லிமீட்டர் இருக்குது, மீட்டருக்கு மாத்திக்கணும். ஸோ 2 இன்ட்டு 10 to the power of -3. அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இது ரெண்டும் மீட்டர்ல இருக்குது, இது எம்எம்ல இருக்கு. ஸோ இதை மீட்டருக்கு மாத்திக்கங்க. இந்த இடத்துல நீங்க மாத்தலனாலும் தப்பா வராது. ஏன்னா ரேஷியோ இருக்கிறதுனால இந்த இடத்துல மாத்தலனாலும் தப்பா வராது. பட் எப்பவுமே எல்லா சம்முக்குமே யூனிட்டை ஒரே மாதிரி வச்சு போடுங்க. அதுதான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 2 இன்ட்டு 10 to the power of -3 மீட்டர் இன்ட்டு அதே சேஞ்ச் இன் லென்த். இப்போ நமக்கு தான் தெரியுமா? என்ன தெரியும்? 4y1 ஈக்குவல் டு 7y2 இல்லையா? ஏன்னா யங்ஸ் மாடுலஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு y1க்கு பதிலாக 2f பை பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டெல்டா எல் ஈக்குவல் டு 7y2. 7 இன்ட்டு 1.5f பை பை இன்ட்டு இது ஹோல் ஸ்கொயர். 2 into 10 to the power of -3 the whole square into delta L. So ரொம்ப clear. F பை கேன்சல் பண்ணிக்கலாம், டெல்டா எல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை R ஸ்கொயர். அப்போ R ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த R ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிருங்க. இங்கே என்ன இருக்குது? 4 2s are 8 இருக்குது. 7 into 1.5. ஸோ இங்கே ஒரு 2 into 10 to the power of -3 இருக்குது. இது இங்கே வந்துருச்சுன்னா இங்கே வந்துடும். ஸோ 2 into 10 to the power of -3 by 7 into 2 into 10 to the power of -3 the whole square. அப்போ 4 into 10 to the power of -6. ஏன்னா 2 into 10 to the power of -3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 into 10 to the power of -6. ரைட்டா? இது 4 2s are 8. இது 7 into 1.5 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க கரெக்டாக போடணும். 8 4s are என்ன? 32. 7 into 1.5. ஸோ 6 into 1.5 போட்டிங்கன்னா 9 வரும். 7 into 1.5னா 10.5. சரியா? into 10 to the power of -6. ஓகே. ஸோ 32 into 10 to the power of -6 அல்லது மேலேயும் கீழே ஒரு 0 போட்டுக்குங்க. 320 divided by 105. 320 divided by என்ன? 105. ஸோ 320-ஐ 105ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ எத்தனை 105 இருக்கும்?
3105 கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3105 15 3 315. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ 3 பாயிண்ட் ரைட்டா 50ல போகாது. ஸோ அகெயின் 1 0 போட்டுங்க 500. 500ல எத்தனை 105 இருக்கும்னா கண்டிப்பாக 5 இருக்காது 4 இருக்கும். ஸோ லெட்ஸ் அப்ராக்சிமேட்லி டேக் இட் அஸ் 3 into 10 to the power of -6ன்னு வச்சுக்கலாம் ஆர் ஸ்கொயரை ரைட்டா. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 10 to the power of -6. ஸோ 10 to the power of -6க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 to the power of -3. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.732ன்னு வரும் இல்லையா. அப்போ லெட்ஸ் சே 1.73ன்னு வச்சுக்கலாம். 1.73 into 1.7னே வச்சுக்கலாம். 1.7 into 10 to the power of -3. ஸோ 1.7 mm அல்லது க்ளோஸ் டு 1.7 mm இதுதான் கரெக்டான ஆன்சர் ரைட்டா. 1 mm முடிக்கக்கூடாது, ஒரு டிஜிட்டாச்சும் எக்ஸ்ட்ராவாக வேணும். 1 mm அப்படிங்கிற அளவுக்கு அப்ராக்சிமேட் பண்ணக்கூடாது. 1.7 அது 73 74 75 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம், தப்பு இல்லை. பட் 1.7 அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே மோஸ்ட்லி உங்களால் ஆன்சரை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா பேசிக்கான கொஸ்டின் தான். The elastic limit of brass is 379 megapascal. எலாஸ்டிக் லிமிட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் பார்த்துருப்போம். ஒரு மெட்டீரியலுக்கு நீங்கள் லோட் கொடுக்குறீங்க. லோட் கொடுக்கும்போது அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் ஆகும். தட் மீன்ஸ் அதில் ஸ்ட்ரெயின் ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரெயின் ஆகும் அந்த மெட்டீரியல். ஸ்ட்ரெயின் ஆக ஆக ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரியா, எந்த பாயிண்ட் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் லிமிட்னு சொல்லுவோம். இந்த ப்ரொபோர்ஷனல் லிமிட்டுக்கு வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனல் லிமிட்டுக்கும் அதிகமாக நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஸ்ட்ரெஸ், இது யாரு ஸ்ட்ரெயின் சரியா. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்க ஸ்ட்ரெயின் அதிகமாகிட்டே இருக்கும், ஸ்ட்ரெயின் அதிகமாகிட்டே இருக்கும், ஸ்ட்ரெயின் அதிகமாக அதிகமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அப் டு ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஸோ வித்தின் திஸ் பாயிண்ட், வித்தின் திஸ் ப்ரொபோர்ஷனல் லிமிட் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின், அது எனக்கு தெரியும் இல்லையா. எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே இதுக்கப்புறமும் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், வாட் வில் ஹேப்பன், இதுக்கப்புறமும் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கூடும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் சரியா. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்காது, பட் ஒரு கர்வாக இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது ஸ்ட்ரெயிட் லைன் சரியா. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஒரு சின்ன கர்வாக இருக்கும். நிறைய மெட்டீரியல்ஸில் இந்த பாயிண்ட்டும், அதாவது ப்ரொபோர்ஷனல் லிமிட்டும் எலாஸ்டிக் லிமிட்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் சரியா. அதனால அதை பெருசாக வித்தியாசப்படுத்தி இப்போ காமிக்க வேண்டியதில்லை. அண்ட் இப்போ நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே இந்த பாயிண்ட் நான் எலாஸ்டிக் லிமிட்னு சொல்றேன்னா, நீங்க இது வரைக்கும் நீங்க ஒரு மெட்டீரியலை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். டெல்டா எல்/எல் இருக்கு இல்லையா, இந்த இடம் வரைக்கும் வரலாம், இவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஸ்ட்ரெயின் ஆகலாம். இதுக்கு மேல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் ஃபார்முக்கு ரீஸ்டோர் ஆகாது. வித்தின் திஸ் பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்க வந்து ஸ்ட்ரெயின் ஆக்குறீங்க. ஒன்ஸ் நீங்க கொடுக்குற ஃபோர்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடும். ஒரு ரப்பர் இருக்கு, ஒரு ரப்பர் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 மீட்டர் லென்த், அதுக்குன்னு ஒரு எலாஸ்டிக் லிமிட் இருக்கும் சரியா. அப்போ அந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது தாங்கும். இந்த பாயிண்ட் தான் எலாஸ்டிக் லிமிட் தான், இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த பாயிண்ட்ல நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அது 1 மீட்டருக்கே வந்துடும். பட் இந்த பாயிண்ட தாண்டிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிட்டீங்க அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆனது தானே தவிர ஒரிஜினல் ஃபார்முக்கு ரீகெயின் ஆகாது. இங்க இருந்து இங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா பழைய ஃபார்முக்கு வராது, அது அதோட லென்த் கூடி இருக்கும். அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எலாஸ்டிக் லிமிட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்க ஃபோர்ஸ் கொடுத்துக்கலாம்,
அதுக்கு மேல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இப்ப 379 மெகா பாஸ்கல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதான் 379 மெகா பாஸ்கல். இதுக்கு மேல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது என்ன ஆயிரும், லென்த் பெர்மனண்டா சேஞ்ச் ஆயிரும். இது வரைக்கும் லென்த் சேஞ்ச் ஆகும், பட் ஒன்ஸ் இஃப் யூ ரிமூவ் தி ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரிஜினல் ஃபார்முக்கு ரீகெயின் ஆயிரும். பட் இதை தாண்டி ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, எதை தாண்டி 379 மெகா பாஸ்கலை தாண்டி ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் ஃபார்முக்கு வராது. அதான் கான்செப்ட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது எவ்வளவோ எலாஸ்டிக் லிமிட் இருக்கட்டும்பா, நான் 400 நியூட்டன் லோட் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, வாட் ஷுட் பி தி மினிமம் டயாமீட்டர் ஆஃப் தி பிராஸ் ராட். ஓகே, உங்ககிட்ட ஒரு பிராஸ் ராட் இருக்குது, அந்த பிராஸ் ராடுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, 400 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்க போறீங்க, சரியா? அப்போ இந்த ஃபோர்ஸ்னால ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆக போகுது அதுல. பட் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணிடக்கூடாது, எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடக்கூடாது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட அதிகபட்ச வேல்யூவே என்னவா தான் இருக்கணும், 379 மெகாபாஸ்கல் தான் இருக்கணும். அப்படின்னா இதுக்கு என்ன ஏரியா யூஸ் பண்ணுவீங்க? ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு 379 மெகாபாஸ்கல், சரியா? அப்போ ஃபோர்ஸ் என்ன, சரி ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபோர்ஸை தாண்டறதுக்கு ஏரியா எவ்வளவு இருக்கணும்? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 400 நியூட்டன். ஓகேயா, ஏரியாவை அங்கே கொண்டு போயிருங்க, 379 மெகா பாஸ்கல் அப்படின்னா 10 to the power of 6. சரியா? அவங்க கேட்கறது டயாமீட்டர் கேட்குறாங்க, அப்படிதானே கேட்குறாங்க, டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 by 379 into 10 to the power of minus 6. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 by 379 into pi into 10 to the power of minus 6. ஸோ இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக தான் போட முடியும் இல்லையா? ஏன்னா 400 379 பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14, எதுவுமே ஈஸியான நம்பர் கிடையாது கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 400 379 318 வச்சுக்கோங்க, சரியா? பை வேல்யூவை 3.14 இல்லையா, அது 3 வச்சுக்கோங்க, தப்பு இல்லை, அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். 3 into 38 பார்த்தீங்கன்னா 38 into 3 என்ன, ஸோ 8 3s are 24, 3 3s are 9, 114, சரியா? 38 into 3 114. அப்போ 40 divided by 114 into 10 to the power of minus 6 இருக்குது, சரியா? ஸோ இங்கே 40, இங்கே 114. ஸோ 40ல போகாது, ஸோ 0.400, 3 கம்ஃபர்டபுளாக போகும் இல்லையா? ஸோ 3 114 பார்க்கணும், 3 4s are 12, 3 11s are 33. 0.3லே ஸ்டாப் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். ஸோ 0.3 into 10 to the power of minus 6, சரியா? இது ஆர் ஸ்கொயர், ரைட்டா? இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல இருந்து எப்படி ஆர் கண்டுபிடிக்கிறது, இதை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? ஸோ 0.3க்கு ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கலாம், 0.3 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பேசணும்னா 30 into 10 to the power of minus 2 இல்லையா? ஸோ 3 into 10 to the power of minus 1 வரும், சரியா? 10 to the power of minus 1க்கு நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது, அதனால 30 into 10 to the power of minus 2 into 10 to the power of minus 6. ஓகேயா? ஸோ 30னா 30க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு 5 வரைக்கும் வரும் இல்லையா? 5 ஸ்கொயர் 25. ஸோ இது ஒரு 5.5 சம்திங் வரும் 30னா, ஏன்னா 25 அப்படிங்கிறது 5க்கு, 36 அப்படிங்கிறது 6க்கு. அப்போ 30க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5.5 ஆர் 5.6 இருக்கும். ஸோ 5.6 கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இன்ட்டு 10 to the power of minus 2க்கும் 10 to the power of minus 6க்கும் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 10 to the power of minus 8, அப்போ minus 4ன்னு வரப்போகுது. இது ஆர். அப்போ டி தானே கேட்குறாங்க, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வரப்போகுது, 11.2 into 10 to the power of minus 4 அப்படி வரும். ஸோ 11.2 into 10 to the power of minus 2னா 1.12 into 10 to the power of minus 3. அப்போ 1.12 mm. எங்கே இருக்குது ஆன்சரு,
1 இருக்குது, 1.15 இருக்குது, 0.9 இருக்குது, 1.36 இருக்குது, 1.15 mm is the correct answer. சரியா? அல்லது நீங்க இங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இருக்குது பை ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக பை டி ஸ்கொயர் பை 4 போட்டுக்குங்க. பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக பை டி ஸ்கொயர் பை 4 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த 4 இங்கே போயிடும். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 இன்ட்டு 4 இன்ட்டு 10 to the power of -6 பை இதை 380 வச்சுக்கலாம், இது 3 வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 40 இன்ட்டு 4 வந்து 160 பை 114 வரும். ஸோ 160 பை 114 பார்க்கணும். 160 இங்கே இருக்கும், 114 இங்கே இருக்கும். சரியா? 1 வரும் இல்லையா? 1114 வரும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 6, 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4. ரைட்டா? 46 இருக்கும். ஸோ 1 பாயிண்ட் வச்சு 460. 460ல் எத்தனை 114 இருக்கும்னா ஆப்வியஸாக 4 போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. 1.4. ஸோ அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? 1.4 இன்ட்டு 10 to the power of -6. அப்போ டி என்ன? 1.4க்கு ஸ்கொயர் ரூட்டு. 1.4க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது? அப்போ என்ன பண்ணலாம்? 1.4 நீங்கள் 140 இன்ட்டு 10 to the power of -2 எழுதிக்கலாம், இன்ட்டு 10 to the power of -6. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்படி தான் எடுக்க முடியும். டி இஸ் ஈக்குவல் டு 140னா லெட்ஸ் சே அப்ராக்சிமேட்லி 144னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. 144னா 12 இன்ட்டு 10 to the power of என்ன வரும்? -4னு வரும். சரியா? ஸோ 12 இன்ட்டு 10 to the power of -4னா 1.2 mm. எகெயின் க்ளோஸ் ஆகிறது இதுதான் 1.15 தான். சரி, ஏன்னா இது 140னா சம்திங் லைக் 1.1918 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா 1.15 வரும். அப்ராக்சிமேட்டாக தான் நீங்கள் போடணும். எவ்வளோ குயிக்காக போடுறீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணும்போது லாஜிக் இருக்கணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 கூட்டினேன் 380ன்னு சொல்லிட்டு, அண்டு 3.14 3 மாற்றிக்கிட்டேன். ரைட்டா? ஸோ நான் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ராக்சிமேட் பண்ணணும். ரொம்ப அப்ராக்சிமேட் பண்ணக்கூடாது. நீங்கள் 380 400ன்னு வச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பாயிரும். ஏன்னா இங்கே ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 mm, 1.15, 0.9 எல்லாமே க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ ஒரு அளவுக்கு தான் நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்கு அளவுடு, அதுக்கு மேலே அப்ராக்சிமேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ இந்த கேள்வியில் ஃபோர்ஸ் பை ஏரியா ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட போகிறீங்க, ஏரியா கண்டுபிடிச்சிட போகிறீங்க. பட் மீனிங் ஆஃப் எலாஸ்டிக் லிமிட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப நல்ல முக்கியம். கொஸ்டின் புரிஞ்சுதா?